யாரு பெரும்பான்மை சாதி யாரு சிறுபான்மை சாதி என்பதை கண்டறிவதற்காக அல்ல. எந்த சமூகங்கள் எல்லாம் கல்வி பெற்றிருக்கிறது, எந்த சமூகங்கள் எல்லாம் அரசு வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறது, எந்த சமூகம் எல்லாம் அரசியல் அதிகாரம் பெற்றிருக்கிறது என்பதை, எந்த சமூகத்தில் எல்லாம் பெண்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்பதற்கான வாழ்வாதார ரீதியாக ஒவ்வொரு சமூகமும் என்ன படிநிலையிலே இருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்காகத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு. இதை நடத்த விடாமல் தடுப்பது மத்திய அரசாங்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் இன்றைக்கு மிக மோசமான நிலையை எட்டியிருக்கிறது என்று சொல்வதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்றெல்லாம் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எல்லா விளம்பரமும் கொடுத்து பார்த்தாங்க. அது மக்களிடத்தில் ஈடுபடவில்லை. சொந்த சமூகம் கூட அவர்களை ஏற்கவில்லை. விக்கிரவாண்டியிலே வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி தான் அவர்களால் இடைத்தேர்தலுக்கு வெல்ல முடியவில்லை. ஒரு 50,000 வாக்குகளை தான் அவர்களால் பெற முடிந்தது. வெற்றி பெறவே முடியவில்லை. ஏனென்றால் இவங்க கட்சி திண்டிவனத்தில் இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு விழுப்புரம் வரைக்குமான கட்சி தான் இது. 2021 ஆட்சியில இல்லனாலுமே இப்போ தற்போது திமுக தான் இருக்கிற பட்சத்துல ஸ்டாலின் அவர்கள் அதுக்கான கிளாரிபிகேஷன் ஏன் கொடுக்கல? கிளாரிபிகேஷன் கேட்க கூட கூடாதா அப்படின்றத பார்க்கப்படுது. முறையாக கேள்வி கேட்பவர்களுக்கு அரசுக்கு பதில் சொல்றேன். அதற்கான மின்சாரத்துறை அமைச்சர் அதற்கான பதிலை சொல்லிட்டாரு. ஏன்னா அவதூறுகளுக்கு பதில் சொல்ல முடியாது, கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம், அவதூறுகளுக்கு பதில் சொல்ல முடியாது. வேண்டுமென்றே சொல்லக்கூடியவர்களை என்ன செய்வாங்க? நீங்க திட்டமிட்டு அவதூறு பரப்ப வேண்டும், பணி சுமத்த வேண்டும், இந்த ஆட்சியை கணக்கப்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு எழுப்பப்பட வேண்டிய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முதலமைச்சருக்கு நேரத்திலே ஏற்கனவே மெரினாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல எதுவும் இது மாதிரியான கட்டுமானங்கள் செய்யக்கூடாது, கல்லறை அமைக்கக்கூடாது, பொதுநல வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு போட்டவர்கள்ல நாங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. உடனே நாங்க தான் கட்டி கொடுத்தோம், அதாவது நாங்க தான் கலைஞரை முதலமைச்சராக்கணும், நாங்க தான் கலைஞருக்கு சமாதி கட்டி கொடுத்தோம், நாங்க தான் திமுகவை வாழ வச்சோம், எங்கனாலதான் திமுகவிட இன்னைக்கு எல்லாருமே பெரிய ஆள் ஆயிட்டாங்க என்று பேசுவதுதான் நேயர்களுக்கு வணக்கம். சமூக நீதிக்கு எதிராக திமுக அரசு செயல்படுகிறதா? டாக்டர் ராமதாஸ் அவர்களின் குற்றச்சாட்டு நியாயமானதா என்பதை பற்றி நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? சார், இப்போ ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதாவது திமுக அரசுல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டாங்க, அதுல தொடர்ந்து அலட்சியம் காட்டிட்டே வராங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது சரியா? சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டியது மத்திய அரசாங்கம். அவர்கள் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தால் மட்டும்தான் அது செல்லுபடி ஆகும் என்று ஏற்கனவே சட்டத்திலே இருக்கிறது. மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாலும் அது அதிகாரப்பூர்வமாக செல்லாது, அதன் மூலமாக எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவே முடியாது என்பது மாநிலத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, மத்திய அரசாங்கத்திற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்கிற இரண்டிற்குமான வேறுபாடு தெரியாதவர் அல்ல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். எனவே மாநிலத்தினுடைய அதிகாரம் என்ன, மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன என்பதற்கு இரண்டுக்குமான வேறுபாடு தெரியாத அளவிற்கு அரசியல் அறியாமை மிக்கவர் அல்ல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். திட்டமிட்டு வேண்டுமென்றே திமுகவை கார்னர் பண்ண வேண்டும் என்பதற்காகவே, திமுகவை திட்டமிட்டு பணி சுமத்த வேண்டும் என்பதற்காகவே இதை தொடர்ச்சியாக அவர் செய்து வருகிறார். இது முதன்முறை அல்ல. ஏற்கனவே என்எல்சி போராட்டம் என்எல்சிக்கு நிலம் வழங்கியவர்கள் அதற்கான தொகையை பெற்றுக்கொண்டு விட்டார்கள். அந்த நிலத்தை தேவைப்படுகிற போது நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்கிற ஒப்பந்தம் இருந்தது. அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நிலம் தேவைப்படுகிற போது நாங்கள் ஒப்படைத்து விடுவோம், ஆனால் அது வரைக்கும் அந்த நிலம் சும்மா தானே இருக்கிறது, நாங்கள் விவசாயம் செய்து கொள்கிறோம் என்று அந்த மக்கள் கேட்டுக்கொண்டார்கள். என்எல்சி நிர்வாகம் ஒரு புரிந்துணர்வு அடிப்படையிலே ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்டாக அந்த விவசாய நிலங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மீண்டும் அவர்களுக்கு தேவைப்படுகிற போது அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கு அவர்கள் காவல்துறையினுடைய உதவியோடு தான் எந்த ஆக்கிரமிப்பையுமே அகற்ற முடியும். சாதாரண சாலையோர கடையாக இருந்தாலும், ஒரு சிறிய வீடாக இருந்தாலும் கூட ஒரு ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்கிற முடிவை எடுத்தார்கள் என்று சொன்னால் காவல்துறையினுடைய பெர்மிஷனோடு தான் அதை எடுப்பாங்க. ஏன்னா அந்த இடத்தில் ஏதேனும் விபரீதமாக கோவப்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்படலாம், அடிதடி நடக்கலாம், வேறு சில வன்முறைகளுக்கான வாய்ப்பாக அது மாறிவிடலாம் என்பதற்காக காவல்துறையினுடைய பாதுகாப்பை அவர்களுடைய கண் முன்னால் தான், காவல்துறையினுடைய கண்காணிப்புக்கு கீழே தான் அதை நடத்துவார்கள். அப்போது ஒரு ஆர்ப்பாட்டத்தை அன்புமணி ராமதாஸ் நடத்தினார். அப்பொழுது என்ன சொன்னார்னா, தமிழ்நாடு அரசு தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த என்எல்சி நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் ஒன்றிய அரசாங்கத்திடம் தான் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாமல் இல்லை. தெரிந்து கொண்டே என்எல்சியினுடைய அந்த இடத்திற்கு முன்பு வேண்டுமென்றே தமிழ்நாடு அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார். அவருடைய நோக்கம் என்னவென்றால்,
தமிழ்நாடு அரசின் மீது, இந்த திராவிட மாடல் அரசின் மீது பழி சுமத்த வேண்டும். அந்த பழி சுமத்துவதன் மூலமாக, அவர்கள் சரியில்லை என்று சொல்வதன் மூலமாக, அன்னை எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியாகும் என்று சொல்வதை போல திமுகவினுடைய அரசு அகற்றப்பட வேண்டும். அந்த அகற்றப்பட வேண்டிய இடத்திலே தாங்கள் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். சார், இப்போ திமுக தான் வந்து பாஜக கிட்ட, அதாவது மத்திய அரசு கிட்ட வலியுறுத்தி சாதிவாரி கணக்கெடுக்க எடுக்கணும், அதை வந்து திமுக அரசு செய்ய தவறுறாங்க. இதுக்கு காரணம் வந்து ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது இங்க சாதி கலவரங்கள் உண்டாகிரும், மக்கள் மத்தியில பிரிவினை உண்டாகிரும், இது திமுக ஆட்சிக்கே வந்து ஒரு பெரிய இதாயிடும் அப்படின்ற காரணத்தினாலதான் வந்து எடுக்காம இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இது ஒரு கற்பனையான ஒரு பேச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதுனா எந்தெந்த சமூகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அது எதற்காக எடுக்கப்படுகிறது என்றால், யாரு பெரும்பான்மை சாதி யாரு வந்து சிறுபான்மை சாதி என்பதை கண்டறிவதற்காக அல்ல. எந்த சமூகங்கள் எல்லாம் கல்வி பெற்றிருக்கிறது, எந்த சமூகங்கள் எல்லாம் அரசு வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறது, எந்த சமூகம் எல்லாம் அரசியல் அதிகாரம் பெற்றிருக்கிறது என்பதை, எந்த சமூகத்தில் எல்லாம் பெண்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்பதற்கான வாழ்வாதார ரீதியாக ஒவ்வொரு சமூகமும் என்ன படிநிலையிலே இருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்காகத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு. இதை நடத்த விடாமல் தடுப்பது மத்திய அரசாங்கம். அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், அவர்கள் முழுக்க முழுக்க உயர் சாதிக்காரர்களுக்காக, பார்ப்பனர்களுக்காக, ஆதிக்க சாதிக்காரர்களுக்காக, பார்ப்பனிய பனியா கும்பல் என்று சொல்லக்கூடிய மார்வாடிகளுக்காக அவர்கள் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், சிறுபான்மை மக்கள், பெண்கள் என்று பல பேர் வந்து இந்த சமூகத்திலே முன்னுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அவர்கள் படிநிலையிலே தேங்கி இருக்கிறார்கள் என்பது பகிரங்கமாக தெரிந்து விட்டால் பிற்படுத்தப்பட்டவரோட வாக்கு வங்கி வந்து பாஜக பக்கம் வராது என்கிற காரணத்திற்காக அவர்கள் RSS கோட்பாடுபடி இந்த கணக்கெடுப்பை எடுக்கக்கூடாது என்று வேண்டுமென்றே அவர்கள் தள்ளி வைக்கிறார்கள். எத்தனையோ சட்டங்களை அவசரமாக நிறைவேற்றுகிறவர்கள் மகளிர் மசோதாவை மட்டும் தள்ளி வைத்தார்கள் அல்லவா? அது உள்நோக்கத்தோடு தானே தள்ளி வைக்கிறாங்க. அவர்கள் எதை வேண்டும், உடனடியாக வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் வேணுங்கிறாங்க, குடியுரிமை திருத்த சட்டம்ங்கிறாங்க, வேளாண்மை திருத்த சட்டம்ங்கிறாங்க, எத்தனையோ சட்ட திருத்தங்களை செய்கிறாங்க. ஒளிப்பதிவு திருத்த சட்டம் கூட சினிமாவில் ஏற்கனவே சென்சார் செய்யப்பட்ட படங்களை ரீசென்சார் செய்யலாம், மறு தணிக்கை செய்யலாம் என்று கூட சட்டத்தை திருத்துகிறார்கள். எல்லா சட்டங்களின் மீதும் அவர்கள் கை வைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வந்து மகளிர் மசோதா மட்டும் கண்ணுக்கு தெரியல. அப்ப வேண்டுமென்றே சில விஷயங்களை அவர்கள் வந்து தள்ளி வைக்கிறார்கள், தவிர்க்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் கூட்டணியில இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸுக்கோ அன்புமணி ராமதாஸுக்கோ தெரியாமல் இல்லை. நீங்கள் தானே கூட்டணியில் இருக்கீங்க, நீங்க வலியுறுத்தினாதானே மோடி கேட்பாரு. தமிழ்நாடு அரசு தான் எதிர் நிலைப்பாட்டில் இருக்க அப்படின்னு சொன்னா எப்படி இவங்க கேட்பாரு? அப்ப நீங்க வந்து பாஜக அரசே, நீங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்து, மத்திய அரசாங்கமே உடனே நடத்துன்னு மத்திய அரசாங்க அலுவலகத்துக்கு முன்னாடி, எல்லா மத்திய அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்தலாமே. ஏன் நீங்கள் மாநில அரசை குறிவைக்கிறீர்கள்? மாநில அரசில் எல்லா பழிபாவங்களையும் பாஜக செய்யக்கூடிய, மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் திமுக சுமக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். சார், இப்போ பாமக வந்து ஆட்சியில இடம்பெறும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த அடிப்படையில சொல்லியிருக்கிறாங்க சார்? கடந்த காலத்திலே திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணியிலே இருந்தார்கள். எம்ஜிஆருடைய காலகட்டத்திலே வந்து வன்னியர்கள் சங்கம் வந்து மிகப்பெரிய அளவிலே இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்தினார்கள். அந்த போராட்டத்திலே மிகப்பெரிய அளவிலே வன்முறை வெடித்தது. ஏறத்தாழ 19 பேருக்கு மேல வந்து ஒரு துப்பாக்கி சூட்டிலே வந்து இறந்து போனார்கள். மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு படுகொலை செய்யப்பட்டார்கள். அதனுடைய ரத்தத்திலே இருந்துதான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டது. அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையை, வன்னியர்களினுடைய இடஒதுக்கீட்டு கோரிக்கையை அன்றைய எம்ஜிஆர் அரசு ஏற்காமல் இருந்த போது அதை நிறைவேற்றி தந்தவர் யார் என்று சொன்னால், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அவருடைய இடஒதுக்கீட்டுக்கே வழிவகுத்து தந்தார். சட்டப்பூர்வமாக அனுமதியை ஏற்படுத்தி தந்தார். நியாயமாக பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், நன்றியோடு இருக்க வேண்டும். அவர்கள் மாறி மாறி கூட்டணி வைத்தார்கள். இந்த முறை திமுக, அடுத்த முறை அதிமுக, மறுபடியும் திமுக என்று பல இடங்களில் ஒரே நேரத்திலே அவர்கள் பேரம் பேசுவார்கள். அப்படி பேரம் பேசுகிற அரசியலை அவர்கள் தொடர்ந்து நடத்திய காரணத்தினால அவர்கள் மக்களிடத்திலே நம்பகத்தன்மை இழந்து விட்டார்கள். ஒரு காலகட்டம் வரைக்கும் வாரிசு அரசியலாக நான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாருமே வரமாட்டார்கள் என்றெல்லாம் கூட ராமதாஸ் அவர்கள் கடந்த காலங்களில் பேசினார்கள். பின்னாடி எல்லா நிர்வாகத்தையுமே தன்னுடைய மகனிடம் ஒப்படைத்துக் கொண்டார்கள். அதனால அவர் பேசுவதற்கும் நடைமுறைக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அவர் எப்பொழுதுமே இதே மாதிரியாக பேசக்கூடியவர் தான். 2006 வந்து திமுக ஒரு சிறுபான்மை அரசாக, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக இருந்த போது காங்கிரஸ்ல 36 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. இவங்க ஒரு 18 எம்எல்ஏ இருந்தாங்க. நியாயமாக பார்த்தால் காங்கிரஸ் தான் அன்றைக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. பாமகவும் அதுல கூட்டணியில் இருந்தார்கள் என்று வேண்டுமானால் நம்ம சொல்லலாம்.
அதையே கடந்த காலத்துல வந்து நீங்க வந்து அப்படி இருந்தோம்னு இந்த பழைய ஆளுகள்லாம் பெருசுகள்லாம் பூமரங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்துல நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, அதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? அவர்கள் அரசியலிலே மிகப்பெரிய தேய்பிரையாக மாறிவிட்டார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் இன்றைக்கு மிக மோசமான நிலையை எட்டி இருக்கிறது என்று சொல்வதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்றெல்லாம் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எல்லா விளம்பரமும் கொடுத்து பார்த்தாங்க, அது மக்களிடத்தில் எடுபடவில்லை. சொந்த சமூகம் கூட அவர்களை ஏற்கவில்லை. விக்கிரவாண்டியிலே வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி தான் அவர்களால் இடைத்தேர்தலில் வெல்ல முடியவில்லை. ஒரு 50,000 வாக்குகளை தான் அவர்களால் பெற முடிந்தது. வெற்றி பெறவே முடியவில்லை. ஏனென்றால் இவங்க கட்சி திண்டிவனத்தில் இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு விழுப்புரம் வரைக்குமான கட்சி தான் இது. எல்லா மாவட்டங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய அளவில் இல்லை. வட மாவட்டங்களிலே ஓரளவுக்கு ஒரு சமூக செல்வாக்கள், ஒரு சாதி செல்வாக்களை கொஞ்சம் இருக்கிறதே தவிர தமிழ்நாடு முழுக்க பறந்து பெற்றிருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. அந்த இடத்திலே திமுக இருக்கிறது, இன்னொன்று அதிமுக இருக்கிறது. ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு கூட எல்லா இடங்களிலும் கிடைகள் இல்லாத ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அவர்கள் வெறும் 5.4% வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. இதை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆட்டம் காட்டுகிறார்கள். நான் தான் முதலமைச்சர் என்றெல்லாம் பேசுகிறார்கள். இதெல்லாம் அரசியலே ஒரு வேடிக்கையாக பார்க்கப்படும். சரி, எப்படி பார்த்தாலும் 2006 தேர்தலில் வந்து திமுக வெற்றி பெற்றதுக்கு பாமக வந்து ரொம்ப பக்கபலமா இருந்திருக்காங்க. ஏன்னா கூட்டணியில வந்து இருந்திருக்கும் போது அந்த நன்றியை வந்து மறந்துட்டு இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து அவரை கொச்சைப்படுத்தி பேசுறாரு. மூத்த தலைவராக அரசியல்ல இப்போ தமிழக அரசியல் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களை வந்து அவமதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? தவறான வார்த்தைகள் எதுவுமே சொல்லல சார். ஆனா அது வந்து ஒரு மரியாதை குறைவாக தானே பேசுறாரு. மரியாதை குறைவாகவும் சொல்லல, உண்மையை சொன்னார். அவருக்கு பொது வேலையிலே அதனால் தினசரி அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அவர் வயதான காலத்துல வேலை இல்லாமல் தானே இருக்க முடியும், அவர் சும்மா தான் இருக்கிறாரு. ஆனா அப்படி பேசுறது கரெக்டா இருக்குமா? பொய் தகவல்களை தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை செய்கிற ஒரு முதலமைச்சர் ஒரு முறையான கேள்விக்கு பதில் சொல்லலாம். அதாவது அதானி வந்து சூரிய ஒளி மின்சாரத்திற்கான ஒரு ஒப்பந்தத்தை ஒரு உருவாக்குகிற போது அதிலே முறைகேடு செய்திருக்கிறார். 2250 கோடி வரைக்கும் முறைகேடு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு அமெரிக்க நீதிமன்றத்திலே வழக்கு பதிவாகி இருக்கிறது. அதை காட்டி இந்த சூரிய ஒளி மின்சார ஒப்பந்தத்தை காட்டி அங்கு சில தொழில் சார்ந்த கடன்களை பெற்றிருக்கிறார்கள், சலுகைகளை பெற்றிருக்கிறார்கள் என்கிற முறைகேட்டினுடைய அடிப்படையிலே ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த அதை பற்றி குறிப்பிடுகிற போது ஆந்திராவிற்கு, தமிழ்நாட்டிற்கு என்று மின்சாரம் வழங்குவது சார்ந்த அரசு அதிகாரிகளுக்கு இந்த தொகை பரிமாறப்பட்டிருக்கிறது என்று பொத்தாம்பதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கோர்த்து கொண்டு வந்து 2020-21 திமுக ஆட்சியிலேயே கிடையாது. அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்திற்கான பணியை வந்து திமுக சுமக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு நீங்கள் ஏன் அதானியை சந்தித்தீர்கள் என்று கேட்பதன் வழியாக அந்த தவறோடு திமுகவுக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொல்வதற்கு ஒரு முயற்சி சார். அப்போ 2021 ஆட்சியில இல்லைனாலுமே இப்போ தற்போது திமுக தான் இருக்கிற பட்சத்துல ஸ்டாலின் அவர்கள் அதுக்கான கிளாரிபிகேஷன் ஏன் கொடுக்கல? கிளாரிபிகேஷன் கேட்க கூட கூடாதா அப்படின்றத பார்க்கப்படுது. முறையாக கேள்வி கேட்பவர்களுக்கு அரசு பதில் சொல்றேன். அதற்கான மின்சாரத்துறை அமைச்சர் வந்து அதற்கான பதிலை சொல்லிட்டாரு. ஏன்னா அவதூறுகளுக்கு பதில் சொல்ல முடியாது, கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம், அவதூறுகளுக்கு பதில் சொல்ல முடியாது. நீங்கள் ஏன் திடீரென்று கொலை செய்வீர்கள்னு ஒரு ஆளை பார்த்து கேட்டாங்கன்னா அவர் என்ன செய்வாரு? அவர் செய்யாதவர் என்ன சொல்வாரு? உனக்கு வேற வேலை இல்லையா, பைத்தியமா நீன்னு சொல்லுவாரு. அதை வேண்டுமென்றே சொல்லக்கூடியவர்களை என்ன செய்வாங்க? நீங்கள் திட்டமிட்டு அவதூறு பரப்ப வேண்டும், பணி சுமத்த வேண்டும், இந்த ஆட்சியை கலக்கப்படுத்த வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு எழுப்பப்பட வேண்டிய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிற செந்தில் பாலாஜி அதற்கான விளக்கத்தை தந்திருக்கிறார். அவருடைய தகுதிக்கான யாருக்கு பதில் சொல்ல வேண்டுமோ அவர் சொல்லியிருக்கார். சார், அதே மாதிரி மெரினாவில் வந்து கலைஞர் அவர்களுக்கு அந்த கல்லறை மாதிரி கட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதே வந்து பாமக தான். பாமக மனசு வச்சதுனால தான் அந்த ஒரு இதே நடந்தது அப்படின்னு சொல்றாங்களே. அதாவது கலைஞர் அவர்கள் மறைந்த போது தமிழ்நாடு உணர்ச்சி மயமாக இருந்தது. அவரை வந்து அந்த அண்ணாவிற்கு பக்கத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு கோர்ட்டுக்கு வந்து அவங்க போனாங்க. ஏற்கனவே வந்து மெரினாவை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல எதுவும் வந்து இது மாதிரியான கட்டுமானங்கள் செய்யக்கூடாது, கல்லறை அமைக்கக்கூடாது, பொதுநல வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு போட்டவர்கள்ல நாங்க வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. உடனே நாங்க தான் கட்டி கொடுத்தோம், அதாவது நாங்க தான் கலைஞரை முதலமைச்சராக்கணும், நாங்க தான் கலைஞருக்கு சமாதி கட்டி கொடுத்தோம், நாங்க தான் திமுகவை வாழ வச்சோம், எங்கனாலதான் திமுகவில் இன்னைக்கு எல்லாருமே பெரிய ஆள் ஆயிட்டாங்க என்று பேசுவதெல்லாம் உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன, உங்களுடைய செல்வாக்கு என்ன, திமுகவோட செல்வாக்கு என்ன? நீங்க கட்சி ஆரம்பிச்ச காலகட்டம் 89-90க்கு மேலதான் உங்க அரசியலே தொடங்குது. திமுக வந்து 75 ஆண்டு காலத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. 1949 தொடங்கப்பட்ட திமுக 75 ஆண்டு காலத்தை பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நீங்க அதிமுகவோட கூட உங்களை ஒப்பிட முடியாது. அது 52 வருடங்களை கடந்த, அரை நூற்றாண்டை கடந்த அந்த அரசியல் இயக்கம் இயக்கி கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு வட்டாரம் சார்ந்த, ஒரு பகுதி சார்ந்த, ஒரு சாதி சார்ந்த ஒரு கட்சியை நடத்தி கொண்டு ஆளுகிற அரசாங்கத்தை மிரட்டுகிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால்
உங்களுக்கு நாகரிகமான முறையிலே பதில் தருவது என்பது சாத்தியமே இல்லை. சார், கடந்த காலத்துல இருப்பினும் பாமக வந்து நிறைய வகையில வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து அவமதிச்சிட்டாரு, உதவியை வந்து மறந்துட்டாங்க திமுக. அதே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறைய உதவிகளை திமுக செய்திருக்கிறது, இடஒதுக்கீடை வாங்கி தந்திருக்கிறது, அன்புமணி ராமதாஸ் வந்து அமைச்சராவதற்கெல்லாம் உதவி இருக்கிறாங்க, நிறைய சலுகைகளை வந்து திமுக அவர்கள் பக்கம் காட்டியிருக்கிறது. அதையெல்லாம் சொல்லி காட்டக்கூடிய இடத்தில் திமுக இல்லை. இதுதான் நயத்தக்க நாகரிக அரசியலை செய்பவர்களுக்கும் அந்த நாகரிகமற்ற அரசியல் செய்பவர்களுக்குமான வேறுபாடு. இதுதான் சொல்லி காட்டுவது என்பது. திமுக நிறைய செய்திருக்கிறது. உங்களுக்கான சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டை வந்து திமுக உறுதி செய்திருக்கிறது. அப்ப அதற்கு வந்து திமுக உங்களிடத்திலே கேட்டதா, நீங்கள் எங்களுக்கு நன்றியோடு இருந்தீர்களா, விசுவாசமாக இருந்தீர்களா இந்த திமுக கேட்டதா? கேட்கல. அதனால இப்படி பேசுவதன் மூலமாக அன்புமணி ராமதாஸ் அரசியலில் நானும் இருக்கேன், நானும் ரவுடிதான் வண்டியில ஏறுற மாதிரி அரசியலில் நானும் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காக முதலமைச்சரை எதிர்க்கிறார்கள். ஒருவேளை திமுகவை எதிர்த்தால் பாஜகவில் அவர்களுக்கு ஏதாவது சலுகை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்களா? திமுக எதிர்ப்பின் வழியாக பாஜகவிற்கு உதவுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்களா என்பதுதான் அவருடைய உள்நோக்கமாக இருக்கும். சார், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சப்போர்ட் மட்டும் வச்சுட்டு வட மாவட்டங்கள்ல அந்த சப்போர்ட் மட்டுமே போதுமானது அப்படின்னு திமுக உறுதியா இருக்கிறாங்களா? வன்னியர்கள் பெரும்பாலானவர் திமுகவில் நேரடியாக கட்சி பொறுப்பிலேயே இருக்கிறாங்க. வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார், அமைச்சர்களாக இருக்கிறாங்க. இப்போது ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வெற்றி பெற்றார். வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பல பேர் திமுக ஏற்கனவே இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தோன்றுவதற்கு முன்பும் இருக்கிறார்கள், பின்பும் இருக்கிறார்கள். எனவே வன்னியர் வாக்கு வங்கி முழுக்க ஏதோ ராமதாஸுக்கு மட்டுமே ஒரு தனிப்பட்ட சொத்து போலவும், வேறு கட்சிகள் அவர்களுக்கான பிரதிநிதிகளே இல்லாதது போலவும் ஒரு கற்பனையான ஒரு மனப்பிராந்தியை வந்து அவர்கள் உருவாக்க பார்க்கிறார்களே தவிர உண்மையிலே அப்படி கிடையாது. வன்னிய சமூக மக்களுக்கான நியாயங்களை வழங்கக்கூடிய இடத்துல திமுக ஏற்கனவே இருக்கிறது. அதனால பாட்டாளி மக்கள் கட்சியை பகைத்துக் கொள்வதாலேலாம் வன்னியர் வாக்கு வங்கியெல்லாம் சிதறிவிட்டாது. சார், அப்ப அதிமுகவும் பாமகவும் இணைய வாய்ப்பு இருக்குதா சார் கூட்டணிக்கு? அதிமுகவுக்கு வேறு போக்கிடம் இல்லை, அரசியலில் கூட்டணிக்கு வேறு நாதியே இல்லை, பாமகவையும் அழைத்துக் கொள்வதற்கு யாருமே இல்லை. அவர்கள் இரண்டு பேருமே அரசியலில் அனாதையாக நிற்கிறார்கள். எனவே அவர்களுக்குள்ளே கூட்டணி வைத்துக் கொள்வார்கள். இரண்டு பேரும் வெற்றி பெறப் போவதில்லை. அதனால நீங்கள் இனிமேல் கூடினால் என்ன, கூடி கலைந்தால் என்ன என்கிற நிலைமையிலே தான் இரண்டு கட்சியும் மிக மோசமான தோல்வி நிலையிலே தான் இருக்கிறார். அதிமுக, விஜய் அவர்களுடைய தாவேகா, பின்பு பாமக, இந்த மூன்று கட்சிகளும் சேர்ந்து 2026லயோ இல்ல பின்பு வரக்கூடிய எலெக்ஷன்ஸ்ல ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் ஒரு வாய்ப்பும் இல்லை. தமிழ்நாட்டு அரசியல் வந்து திமுகவா அதிமுகவா என்கிற இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் முதல் கட்டமாக என்ன வாக்கு சதவீதம் வரப்போகிறோம் என்பதைத்தான் அவர்கள் நிரூபிக்க முடியுமே தவிர அவர்கள் பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் இப்போதைக்கு இல்லை. அந்த கட்சிக்கு இன்னும் கட்டமைப்பு கூட உருவாக்கப்படவில்லை. கட்சிக்கு வந்து கொள்கையை சொல்லிக்கொண்டால் கூட கள அரசியலிலே அவர்கள் என்னவாக செயல்பட போகிறார்கள், யார் மாவட்ட செயலாளராக வேலை செய்ய போகிறார்கள், யாரெல்லாம் நிர்வாகிகளாக இருக்க போகிறார்கள், யாரெல்லாம் அந்த கட்சியில் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார்கள் என்கிற கட்டமைப்பே இன்னும் உருவாகாத கட்சி. எனவே அவர்களுடைய அரசியல் கட்சியை வந்து ஏற்கனவே நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கிற எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியாக இருக்கக்கூடிய அதிமுக திமுகவோடு ஒப்பிட முடியாது. அவர்களால் வந்து ஒரு 10% வாக்கு வங்கிக்கு பக்கத்திலே தான் வர முடியுமே தவிர பெரிய அளவிலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வருகிற தேர்தலில் சாத்தியமே கிடையாது. மற்ற எல்லாருக்குமே அதே நிலைமை தான். நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜகவிற்குமே கூட பெரிய அளவிலே வாக்கு சதவீதம் இன்னும் குறையத்தான் போகிறது. தமிழக வெற்றி கழகம் வந்ததற்கு பின்பு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே அடி வாங்கக்கூடிய 2 அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் இருக்கிறது. எனவே இருதுருவ அரசியல் என்பதை 3வது இடத்திற்கு மற்றவர்கள் பாமக வருவதற்கு பதிலாக, சீமான் வருவதற்கு பதிலாக விஜய் வந்து விட்டார், அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர 3வது இடத்திற்கு வர முடியுமே தவிர முதன்மை சக்தியாக மாறுவதற்கு இப்பொழுதைக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் சாத்தியமே. சார், சமூக நீதி கட்சி அப்படின்னு திமுக வந்து சமூக நீதி பாராட்டக்கூடிய கட்சி அப்படின்னு ஒரு வேடம் தான் போடுகிட்டே தவிர அப்படி ஒரு கட்சி அது கிடையாதுன்னு சொல்றதை எப்படி பாக்குறீங்க? யார் சொல்றாங்க சார்? அது மாதிரி விமர்சனங்கள் இருக்குல்ல. அப்படி அவர்கள் திமுகவை பற்றி தெரியாதவர்கள் அப்படி பேசுவார்கள், அரசியல் அறியாமை மிக்கவர்கள் அப்படி பேசுவார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு, மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி, எல்லா குக்கிராமங்களுக்குமே வந்து அரசு பள்ளிக்கூடங்கள் என்று ஆரம்ப சுகாதார நிலையம் என்று சாமானிய மக்களினுடைய வாழ்வாதாரம் குறித்து அக்கறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக திமுக இருக்கிறது. அதனால்தான் மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறார்கள், காலை சத்துணவு திட்டத்தை வந்து விரிவாக்கம் செய்து காலை உணவு திட்டம் கொடுக்கிறார்கள், கூலி வேலை பார்க்கிறவர்களினுடைய வீட்டு குழந்தைகள் வந்து காலை நேரத்திலே பட்டினியோடு பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார்கள் என்பதை கருணையோடு பரிசீலித்து காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். எல்லா திட்டங்களையுமே இந்த அரசு நலத்திட்டங்களை செய்து வருகிறது. நான் முதல்வன் என்கிற ஒரு திட்டத்தின் வழியாக புதிதாக வந்து படித்தவர்கள் வேலைக்கு போவதற்கு அந்த கேம்பஸ் இன்டர்வியூலாம் நடத்தக்கூடிய மிக முக்கியமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இளம் தலைமுறையினுடைய வளர்ச்சிக்கு வந்து திமுக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. எனவே சமூக நீதியை நிலைநாட்டுவதிலே
திமுக வந்து முதன்மை வைக்கிறது என்பதை புரிந்து கொண்டுதான் மக்கள் அதை ஆட்சியை அமர்த்தி இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி 2026க்கு பின் தொடரக்கூடிய சாத்தியம்தான் இப்பொழுது இருக்கிறது. ஓகே சார், தமிழக அரசியல் களத்தை பற்றி எங்ககிட்ட பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.